தேவனாம் சத்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் எழுப்பி பாடுவோம் நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த நாளிலுமே இயேசு போதுமே. தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 65 சங்கீதம் 65 708வது பக்கத்தில் ராகத்தலைவனுக்கு ஒய்ப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கமாகிய பாட்டு. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்கும் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிறது. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளினீர். சமுத்திரங்களின் மும்மரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களுடைய அமளியையும் அமர்த்துகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவைகளுக்கு தானியத்தையும் விளைவிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. மேய்ச்சலுள்ள வெளி ஆடுகளும் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தை மூடியிருக்கிறது. அவைகள் கம்பீரத்து பாடுகிறது. ஆமென். இந்த சங்கீதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நிறையா இருக்குது. அதே சமயம் அவரை துதியும் இருக்கிறது. அவருக்கு நம்ம எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் தருகிறார் என்கிறத இந்த வேதத்தில் நம்ம பார்ப்போம். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். சீயோனில் உமக்காக துதியானது காத்திருக்கிறது. இப்போ நம்ம படித்தோம்ல, தூதர்களோடு ஆராதிப்போம் நம்ம பார்த்தோம். அந்த தூதர்களோடு நம்ம ஆராதிக்கிறது. அங்கே சீயோனில் எல்லா தூதர்களும் தேவனை துதிக்கிறதுக்கு காத்திருக்கிறாங்க. நம்ம பூமியில் துதிக்கிறது மாதிரி அவங்களும் இடைவிடாமல் துதித்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம துதிக்கிற துதி அவருக்கு ரொம்ப பிரியமான ஒன்று. அதனால் நம்ம துதியில் எப்பொழுதுமே நம்ம மகிழ்ச்சியாக நம்ம துதிக்கும் பொழுது நமக்கு இருதயத்திலே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அது மாதிரி
பொறு உமக்கு பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் அப்படின்னா, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் அப்படிங்கும்போது, பொருத்தனைகள் வந்து நம்ம சில சமயம் வந்து பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அதாவது, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா, நான் இதை பண்றேன் அப்படின்னு. அந்த பொருத்தனை நம்ம செய்யும் பொழுது, நமக்கு தகுதியானதா பார்த்துதே செய்யணும். பெரிய காரியங்களை எதிர்பார்க்கலாம். ஆனா, நமக்கு ஆண்டவர் வந்து பெரிய பராக்கிரமசாலி தான். பெரிய பயங்கரமானவர் தான். ஆனா, அவர்ட்ட பயங்கரமான காரியங்கள நம்ம கேட்கலாம். ஆனா, நமக்கு என்ன? நம்ம தகுதிக்கு என்ன? என்ன செய்யலாம்? அப்படிங்கிறத பொருத்தனை பண்ணணும். பொருத்தனை பண்ணிட்டு பின்னாடி நம்ம யோசிக்கக்கூடாது. ஐயோ! இது செய்ய முடியலையே அப்படின்னு. ஆனா, இதே தடவ பொருத்தனை பண்ணணுமா அப்படின்னா, பொருத்தனை பண்ணணும்னு அவசியமும் இல்ல. நீங்க ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா, பொருத்தனை பண்ணுனா, நம்ம கிரகிக்க முடியாத காரியங்களெல்லாம் எதிர்பார்க்கலாம். அதனால பொருத்தனை பண்றது உங்களுக்கு அவருக்கும் பிரியமானதா இருக்கு. பொருத்தனை செலுத்தப்படும். 2வது, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, அவருக்கு இன்னொரு பேரே வந்து ஜெபத்தை கேட்கிறவர். நம்ம பண்ற ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்கறதுக்கு ஆவலா இருக்கிறாரு. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு வேதனையோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா, நமக்கு ரொம்ப இன்டிமேட்டாக யார் இருப்பாங்களோ அவங்ககிட்ட போய் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படி இப்படி இருக்குது, இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு. அவங்க நமக்கு ஆறுதலான வார்த்தைகளையெல்லாம் இதை செஞ்சால் இது சரியாயிரும், இப்படி செஞ்சால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். அவங்க ஒரு மனுஷர், அந்த அவங்களால ஒன்றுமே பெரிய காரியங்களை செய்ய முடியாது. ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தைகளே நமக்கு ஒரு ஆறுதல்னா, ஆண்டவர் வந்து ஜெபத்தை கேட்கிறவராம். அந்த ஜெபத்தை கேட்கிறவர்னா, அந்த கேட்கிறவருங்கிறதுல எவ்வளோ வார்த்தைகள் அடங்கியிருக்கு. அவரோட அன்பு, விசுவாசம், ஜெபம் எல்லாமே நம்ம மனசை வந்து உறுதிப்படுத்துகிறது. ஜெபத்தை கேட்கிறவர் அப்படின்னா, நம்ம சொல்லிட்டோம், அவர் ஆண்டவர் நமக்கு செய்வார் அப்படின்னு நம்ம இருதயத்தில் உறுதிப்படுத்துகிற ஒரு உறுதியை தான் பிடிக்கிறது. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உன்னிடத்தில் வருவார்கள். எல்லாரும் நம்ம ஆண்டவர்கிட்ட தான் போகணும், வேற எங்கேயும் போக முடியாது. அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். அதாவது பாவ மன்னிப்பு அவர்கிட்ட உண்டு தான். ஆனால் அந்த பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் இல்லை. அவருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் கீழ்ப்படிந்து நம்முடைய பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்து, பாவத்தை அறிக்கை செய்கிறவன் நம்ம செய்யும் பொழுது மன்னிக்கப்படுகிறது. அதனால் அறிக்கை செஞ்சுட்டு திரும்ப ஒரு பாவம் நம்ம திரும்ப அதை செய்யாதபடிக்கு நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அதனால் வந்து பாவ மன்னிப்பு அவர்கிட்ட உண்டு. அதனால் வந்து நம்ம பாவம் ஏதோ செஞ்சுட்டோம், அதையே வச்சு இருதயத்தில் வச்சு அதையே ஒரு வேதனையாக்கி ஜெபிக்க முடியாமல் தவிக்கவே கூடாது. பாவத்தை மன்னிக்கிற தேவன் நம்ம தேவன் அப்படின்னு பாவத்தை ஃபுல்லாக அறிக்கை செஞ்சுட்டு அதை விட்டு விடணும் அப்படிங்கிறது. அடுத்து வந்து 4வது வசனம் வாசிங்க. ஆமே. பரிசுத்த ஆலயமாக நம்ம வீட்டில் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம தேவனுடைய உடன்படிக்கை பற்றி அது வந்து அதை வந்து ஒரு கூடாரத்தில் வச்சு அதுக்கு ஒரு கூடாரம் போட்டு அது வந்து ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு அவங்க வச்சுருந்தாங்க. அப்படி அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யார் போவானா, அப்போ இருக்கிற லேவியர்கள், ஆசாரியர்கள் தான் உள்ளே போய் அவங்க வந்து அந்த தேவனுக்கு ஆராதனை பண்ணுவாங்க. மற்ற யாரும் சாதாரண மனிதர்கள்லாம் அதுக்குள்ளே போகவே முடியாது. ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும், தேவனுக்கு வந்து ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும். அது அவங்க மட்டும்தான் போக முடியும். ஆனால் வந்து இப்போ ஆண்டவர் வந்து நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். இப்போ ஆண்டவருக்கு அந்த திரைச்சீலையெல்லாம் கிழிக்கப்பட்டு நம்ம பரிசுத்த ஆவியால் நிரம்பி விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கிட்டையே நம்ம பேசலாம். முன்னாடி வந்து லேவியருக்கு ஆசாரியர் அவங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடச்சிச்சு. இப்போ அப்படி இல்லை. சிலுவையில் அறையப்பட்டு இயேசுவாமின் ரத்தத்தை சிந்தி சிலுவையில் அறையப்பட்டதுனால பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியில் நம்ம நிரம்பி நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவரோட உறவாடலாம். அப்படி உறவாடும் போது நம்ம தேவைகள், நம்ம எண்ணங்கள், நம்ம நடக்க வேண்டிய வழிகள் எல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும். அப்படி வந்து ஆண்டவர் வந்து அப்படிப்பட்டவங்க பாக்கியவான்கள் அப்படிங்கிறாரு. அதனால வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம பரிசுத்த ஆவி பெறாதவங்கெல்லாம் பெற்றுக்கலாம். அந்த பரிசுத்த ஆவியோடு ஜெபம் பண்ணும்பொழுது கட்டாயம் அதில் ஒரு மேன்மை இருக்கும். அதை நம்ம தேவைகள்லாம் அந்த இடத்துல வந்து நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய ஆலோசனையை நம்ம கேட்டுக்கொள்ளலாம். அடுத்து, பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை
செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளி செய்கிறீர். இதில் வந்து தேவனுடைய காரியங்கள் வந்து அழகாக சொல்லப்பட்டு இருக்குது. அவருடைய காரியங்கள் எல்லாம் அவர் மகா பெரியவர், மகா பராக்கிரமம் உள்ளவர், மகா பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அதை நம்ம நினச்சி பார்த்தோம்னா அவருடைய ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்தோம்னா அது மிகவும் பெரியதாக இருக்கும். இப்போ மலை இருக்குது, பெரிய மலைகள்லாம் இருக்குது, அதுக்குள்ளே எரிக்குழம்பெல்லாம் இருக்குது. ஆனால் அதை வந்து உள்ளடக்கி ஆண்டவர் வந்து அதை ஒரு மலையாக அப்போ நிறுத்தி வச்சுக்கிறாரு. எப்பயோ எங்கேயோ ஒரு இடத்துல எரிமலை குழம்பு வெளியே வந்துச்சு நம்ம கேள்விப்படுறோம்ல. ஆனால் அத்தனை வந்து உள்ளே வச்சு ஆண்டவர் அடக்குகிறாரு. அவர் வந்து அலைகளின் சத்தத்தை அடக்குகிறார். அந்த திரும்ப 5வது வசனம் வாசிங்களேன். ஆறாவது வசனம். ஆமென். இதில் வந்து என்னன்னா ஆண்டவருடைய ஒவ்வொரு காரியமும் நம்ம காற்றையும் கடலையும் அதட்டினவர் அப்படின்னு நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கடல் எவ்வளோ பெரிய கொந்தளிச்சு எப்படி கொந்தளிக்கும் போது ஜனங்கள் எல்லாம் அவங்க சீசர்கள் எல்லாம் கத்துறாங்க. கத்தும்போது அவர் கடல் மேலே நடந்து வர்றாரு. படகுல படுத்திருந்து தூங்கி எந்திரிச்சு வந்து காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டுறாரு. இது வந்து யாரும் எப்படியாப்பட்ட வல்லமைனாலும் முடியாது, தேவ வல்லமை மட்டும்தான் முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான தேவன் நம்முடைய தேவன். அதனால இந்த உலகத்தையே ஃபுல்லாக அவர் படைச்சதுனால அதனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் அவருக்கு தெரிந்து அறிந்திருக்கிறார். அதனால வந்து நம்மளுடைய காரியங்கள்லாம் அவருக்கு லேசான காரியங்கள் தான். பூமியில் அந்த சமுத்திரத்தையும் கடலையும் அதன் எல்லையை வெளியே வராமல் பாதுகாத்து வைக்கிறதே அவர் அப்படி வச்சிருக்கிறாருன்னா நம்மளோட காரியங்கள்லாம் ஒரு சாதாரணம்தான். அதனால நமக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா முடியும். அதனால வந்து ஆண்டவரை நம்ம உறுதியாக பிடிச்சு கொள்ளும் போது அந்த காரியத்தில் மட்டும் நடக்கும். அடுத்து 9வது வசனம் வாசிங்களேன். ஆமென். அவர் வந்து மலையை வரப்பண்ணுகிறவரும் அவர் தான், அடைக்கிறவர் அவர் தான். ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்துருக்குறோம். மலையை பெயர்றதுன்னா அவரால் தான் முடியும், நிறுத்தவும் அவரால் முடியும். அதனால வந்து இந்த இடத்துல வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம மேலே வந்து தேவ ஆவியானவர் அசைவாடுறதுனா அவர் தான் பொழிய வைக்க முடியும். நம்ம எவ்வளோதான் இது பண்ணினாலும் முடியாது. ஆனால் தேவன் வந்து நம்ம மேலே இறக்க வச்சு நம்மளோட வாஞ்சை வாஞ்சையா அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருந்தபடியினால் அவனை உயர்ந்து வைப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவரோட வந்து நம்ம வாஞ்சையா அந்த பரிசுத்த ஆவியை கேட்கும் பொழுது அந்த ஆவியானவர் நமக்குள்ள இறங்கி நம்மளுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம செய்வார். நம்மளுக்கு தேவையான என்ன காரியமோ அந்த காரியத்திலிருந்து விடுதலையை அவர் கொடுப்பார். அதனால வந்து இந்த இடத்துல வந்து ஆசீர்வாதமான மழையையும் பொழியுது. அதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்க, தண்ணீர் இறைத்து அதை மழை காலங்கள் வர பண்ணி பயிர்களை ஆசீர்வதிக்கிறார். அதாவது நம்ம விதைக்கிறோம், பயிர் வேணும்னா மழை தானே வரணும், மழை வரணும். அதனால வந்து மலைகளில் வந்து நம்ம விதைகள் தானியத்தை பெருக செய்கிற தேவனா அவர் இருக்கிறார். அடுத்து வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஒவ்வொரு வருஷத்துலையும் நமக்கு வந்து ஆசீர்வாதமான வார்த்தையாக தான் நம்ம கொடுக்கிறார். நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். ஒவ்வொரு வருஷம் முடியலையும் நம்ம வருஷ கடைசியில் என்ன நினைப்போம், இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சில சமயம் நிறைவேறாயிலையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அவர் அதுக்கு முன்னாடியே யோசித்து வச்சுருப்பார். நம்மளுக்கு திடப்படுத்துகிற மாதிரி புதிய வருஷத்தில் புதிய வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மளை தேற்றுகிறவராக இருப்பார். அந்த வருஷத்தின் யாராருக்கெல்லாம் வந்து கடைசி வரை வந்து என்னோட வாக்குத்தத்தை எடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறலையே அப்படின்னு யாரெல்லாம் கவலையோடு இருக்கீங்களே, ஆண்டவர் ஆனால் நினச்சிருப்பார். நம்ம யாருமே பக்கத்தில் இருக்கிறவங்களோ உங்கள் கூட இருக்கிறவங்களோ சபையில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் ஆனால் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால அந்த வருஷத்தின் முதல்ல உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை, கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்காத ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் நம்ம உறுதியாக நம்ம எடுக்கிறோம். நம்ம சபையிலேயே இண்டிவிஜுவலாக வேறு எடுக்கிறோம், சபைக்கு எடுக்கிறோம், இண்டிவிஜுவலாகவே எடுக்கிறதில்ல. அந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் உண்மையிலே நீங்கள் வந்து அதை வச்சு ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் நிறைவேறதே செய்யும். ஆனால் எனக்கு இந்த வருஷம்லாம் வாக்கு வந்து எல்லாரும் எனக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த வாக்கு நான் இண்டிவிஜுவலாக எடுத்தே இல்லை.
எடுத்த வாக்க எல்லாருமே தினம் சொல்லுவீங்க. அது என்ன தெரியுமா? நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். கிருபைன்னு சொல்லாம யாராவது ஜெபத்தை முடிச்சிருக்கீங்களா? இல்லை இல்லை. அது மாதிரி அந்த வார்த்தையை நம்ம சொல்லி சொல்லி நித்திய கிருபையிலே எனக்கு இறங்குவேன்னு சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று வரும்பொழுது, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு சொல்லிட்டீங்கல்ல நித்திய கிருபையுடன் இறங்குவேன்னு, அப்போ இறங்குங்க அப்படின்னு நம்ம சத்தமாக கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட திட்டமாக கேட்கலாம். அதனால ஆண்டவர் செய்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். கடைசியில் ஆவிக்குரிய இது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். வனாந்தர தாபனங்களில் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது, மேய்ச்சலுள்ள வெளிகளிலும் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியங்களால் மூடியிருக்கிறது, அவர்கள் கெம்பீரித்து பாடும். நிறைய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு பொக்கிஷமாக வச்சிருக்கிறாரு. அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் ஆவியில் நிறைஞ்சு ஒவ்வொரு சமயமும் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணி அந்த பொக்கிஷத்தை நம்ம எல்லாரும் அனுபவிச்சோம். அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ. எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். நிந்தைகளும் அவமானமும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும், நிந்தைகளும் அவமானமும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும், கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, உம் கரத்தின் நிழலுக்குள் மறைத்துக் கொள்வீரே. கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, உம் கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். தனிமையும் பெருமையும் துணையானாலும், பயங்களும் கலக்கங்களும் புடை சூழ்ந்தாலும், தனிமையும் பெருமையும் துணையானாலும், பயங்களும் கலக்கங்களும் புடை சூழ்ந்தாலும், உள்ளங்கையில் வரைந்தென்னை சுமந்திடுவீரே, மார்போடு சேர்த்து என்னை அணைத்துக் கொள்வீரே. உள்ளங்கையில் வரைந்தென்னை
மனிதனின் இருதயம் என்பதை பற்றி நான் பேச ஆசைப்படுகிறேன். யாருடைய இருதயம்? மனுஷனுடைய. வசனத்தை தாண்டி சிரிக்கிறாங்க. சரியா? மனுஷனுடைய இருதயம். சரியா? அப்போ இருதயத்தை பற்றி நாம என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? நம்முடைய இருதயம் முக்கியமா இல்லையா? நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் நமக்கு என்ன நடக்கும்? என்ன ஆசீர்வாதம் உண்டா இல்லையா? அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள போகிறோம். எனவே மனிதனின் இருதயம், அதுதான் தலைப்பை போட்டுக்கோங்க. அப்போ இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய இருதயம் எங்க இருக்கு? இருதயம் எங்க இருக்கு? உள்ள இருக்கா? சரியா? எங்க இருக்கு இருதயம்? சரியா? இருதயம் என்று நிறைய சொல்லுகிறது. அப்போ இருதயம்னா ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? ஹார்ட். சரியா? என்னது? ஹார்ட். சரியா? அப்போ ஹார்ட் வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு ஹார்ட் ரொம்ப முக்கியம். அப்போ இருதயம் இல்லாட்டா, இருதயம் நின்று போச்சுன்னா உயிர் நின்றுடும். சரியா? அப்போ இருதயம் முக்கியம். ஆனால் இருதயம் என்கிற வார்த்தை வேதாகமத்தில் 365 முறை எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை எழுதப்பட்டிருக்கிறது? 360. அப்போ 360 முறை. அப்போ பாருங்க, ஒரு சில சத்தியங்கள் ஒரு 4 முறை 5 முறை அல்லது 10 முறை தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம உபதேசமா கடைபிடித்துட்டு இருக்கோம். அப்படியானால் 365 முறை அதுக்கும் அதிகமா எழுதப்பட்டிருக்குன்னா அது ஒரு முக்கியமா இல்லையா? முக்கியமானது. ஏனென்று சொன்னால் வேதம் அதிகமாக இருதயத்தை பற்றி சொல்லுகிறது, நம்முடைய உள்ளத்தை பற்றி சொல்லுகிறது, நம்முடைய ஆத்துமாவை பற்றி சொல்லுகிறது. அப்போ நம்முடைய இருதயத்தை பற்றி அறிந்து கொண்டு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்ட இருதயமாய் மாற வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டு இந்த ஆராதனையிலே நாம நம்முடைய இருதயத்தை சீர்தூக்கி பார்த்து நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு இணைய நாம் இந்த காலை ஆராதனையில நாம் என்ன செய்ய போறோம்? இந்த வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. பெரிய வார்த்தையா சொன்னேன். என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? பெரிய வார்த்தையா சொன்னேன். அப்ப ஆராதனை என்பது நம்மளை என்ன செய்கிறது? சரிப்படுத்துகிறது, சீர்படுத்துகிறது. சர்வீஸ்னா என்னது? சர்வீஸுக்கு போறேன். எங்க போறீங்க? சண்டே சர்வீஸுக்கு போறேன். சர்வீஸ்னா என்னது? சரியா? பைக்கை நான் சர்வீஸ் பண்ண போறேன் அப்படின்னா என்ன செய்ய போறோம்? பைக்கை அதுல ஏதாவது சீரடைஞ்சு இருந்ததுன்னா அதெல்லாம் என்ன சீர் செய்வது தான் சர்வீஸ். அதே போல ஆராதனை என்பது நம்மளை என்ன செய்கிறது? சீர்படுத்தி கொள்வது. அப்போ நம்ம இன்றைக்கு எதை சீர்படுத்த போகிறோம்? இருதயத்தை சீர்படுத்த போகிறோம். அப்போ இருதயத்தை சீர்படுத்துவதற்கு இருதயம்னா ஏன், எதற்கு, இருதயம் எவ்வளவு முக்கியம், இருதயத்தின் சிந்தனைகளை என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால் தான் நாம் என்ன செய்ய முடியும்? நம்மளை என்ன செய்ய முடியும்? சீர்படுத்தி கொள்ள முடியும். அப்போ மனிதனின் இருதயம் ரொம்ப முக்கியமானது. அப்போ இருதயம் என்னன்னா, இருதயம் உள்ளான மனிதனின் மையம். அப்போ நம்முடைய சரீரத்தினுடைய மையம் எதுதான்? இருதயம் நின்றுட்டுனா என்ன செய்யுது? போச்சு. அப்படித்தானே? ஒருவேளை மூளை நமக்கு முக்கியம். மூளை ரொம்ப முக்கியம். மூளை தான் கட்டளை கொடுக்குது, சரீரத்தில் எல்லாம் செய்ய வைக்கிறது. மெமரி பவர்லாம் மூளையில தான் இருக்குது. நம்ம சிந்திக்கிறது எல்லாமே மூளை வந்து இருதய கட்டளையிட்டு மூளை வந்து சரி செய்யுது. ஒருவேளை மூளை டெத் ஆகிட்டுனா கூட இருதயம் என்ன செய்துட்டு இருக்கோம்? வேலை செய்துட்டு இருக்கோம். ஒருவேளை அந்த பிரெயின் டெத்துன்னு சொல்றாங்கல்ல, மூளை கூட டெத் ஆயாச்சுனாலும் மனிதன் என்ன செய்ய முடியும்? சரீரத்தில் உயிர் இருக்கும், உயிர் இருந்துகிட்டு தான் இருக்கும், அது துடித்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ மூளையை காட்டிலும் எது முக்கியமானது? இருதயம் முக்கியமானது. ஒருவேளை பிரெயின் டெத்தானா ஹார்ட் இன்னும் பம்ப் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் ஹார்ட் நின்று போனால் பிரெயின் உயிரோடு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அப்போ ஹார்ட் நின்று போச்சுன்னா மனிதனுடைய, அப்போ நம்முடைய சரீரத்தின் மையம் அதுதான். அதே போல நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான மையமும் இருதயம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் என்ன செய்து கொள்? காத்துக்கொள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணுமா? எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும். ஏன் காவல் காக்கணும்? சரியா? இப்போ ஒரு தோட்டம் இருக்குன்னா அந்த தோட்டத்துல என்ன வைக்கணும்? வேலி இருக்கணும், காம்பவுண்ட் இருக்கணும். காம்பவுண்ட் இல்லை, வேலி இல்லைன்னா என்ன ஆயிடும்? அந்த தோட்டத்துல ஆடோ மாடோ சரியா நரியோ பெரிச்சாலியோ எதுனாலும் உள்ள வந்து தோட்டத்தை என்ன செய்து விடும்? கெடுத்து விடும், நாசமாக்கி விடும். எனவே நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ நம்முடைய இருதயத்துல பொல்லாத காரியங்கள், பொல்லாத தீமையான காரியங்கள் எதையும் நம்ம என்ன செய்து விடக்கூடாது? உள்ள
அனுமதிச்சிடக்கூடாது. அப்ப அனுமதித்தால் நம்முடைய இருதயம் கெட்டு போய்விடும், நம்முடைய இருதயம் ஆண்டவரை விட்டு தூரமாய்விடும். அப்போ அந்த இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இருதயம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு டிக்ஷனரியில அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, அந்த இருதயத்துக்கு ஏராளமான ஆவிக்குரிய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருதயம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை தான் நம்முடைய இருதயம். இல்லையா சொல்லலாமா? நம்ம எதை சிந்திக்கிறோமோ அது என்னது? இதயமா இருக்கு. அது அடுத்தது நம்முடைய தீர்மானம். நம்ம எங்க தான் தீர்மானம் எடுக்கிறோம்? இருதயத்துல தான் தீர்மானம் எடுக்கிறோம். ஒரு நல்லதை செய்யணுமா வேண்டாமா என்பதை தீர்மானம் எடுக்கிறது எங்க தான் எடுக்கிறோம்? இருதயத்துல தான் எடுக்கிறோம். அடுத்து நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை, அதுவும் எங்க தான் இருக்குது? இதயத்துல தான் இருக்குது. நம்ம இருதயம் நம்பிக்கையா இருந்துனா நம்ம நம்பிக்கையா இருப்போம். இருதயம் சோர்ந்து போச்சுன்னா நம்பிக்கை என்ன செய்யறோம்? போயிடும். எனவே நம்பிக்கை எல்லாமே இருதயத்தின் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இருக்கு. எனவே இருதயம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இருதயம் என்ன செய்யுதா? வாழுகிற. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, உன் ஆத்துமா வாழுவது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அப்ப நம்ம இருதயம் ஆரோக்கியமா வாழ்ந்துனா நம்முடைய வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும். நம்ம இருதயம் கேடு நிறைந்ததா இருந்தனா நம்முடைய வாழ்க்கை, குடும்பம், ஆசீர்வாதம் எதுவுமே என்ன செய்யாது? இருக்க முடியாது. அப்ப இருதயம் முக்கியமானது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இருதயம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நம்மை நெறிமுறை சரியான நெறிகளிலே வாழ வைக்கிறதும் என்னதுதான்? இருதயம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நம்ம நல்ல முறையில வாழணும்னா நம்ம ஒரு என்ன செய்கிற ஒரு அரணாக அல்லது ஒரு பரிசுத்தமாக அல்லது கீழ்ப்படிதலாக நல்ல ஒழுக்கமாக வாழ வைக்கிறது நம்முடைய இருதயம். இரண்டாவது, நம்முடைய இருதயத்தின் நிறைவு என்னது பேசும்? வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இருதயத்துல தீமையான எண்ணங்கள், தீமையான காரியங்கள், பொறாமைகள், களவு, கோபங்கள், வைராக்கியங்கள் இவைகளாம் நிறைஞ்சு இருந்தாச்சுன்னா நம்ம வாயிலிருந்து வெளிப்படுறது எப்படிதான் வெளிவரும்? நல்ல காரியங்களா வரும்? இல்ல. இருதயத்தின் நிறைவே வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம இருதயத்துல ஆண்டவரை பற்றி நினைத்து கொண்டு, ஆண்டவரை பற்றி சிந்தித்து கொண்டு, ஆண்டவருடைய காரியங்களை நாம எண்ணிக்கொண்டு இருந்தோமானால் நம்முடைய பேச்சு, செயல்பாடுகள் எல்லாம் எதா மாறும்? எதா மாறும்? ஆண்டவரை பற்றிய பேச்சு, ஆண்டவரை பற்றிய சிந்தனை, கர்த்தரை பற்றிய அவருடைய காரியங்கள், தேவ ராஜ்யத்தை பற்றிய பேச்சும் சிந்தனையும் தான் நம்முடைய இருதயத்தை நம்ம பிரதிபலிப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பு நம்முடைய இருதயத்தின் பிரதிபலிப்பு. அல்லேலூயா. அப்ப நம்ம இருதயம் அலங்கோலமா இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? எப்படிதான் இருக்கும்? அலங்கோலமா இருக்கும். சரியா? அப்போ நம்ம வீடு, சரியா, நம்ம வீட்டுல தேவ பிரசன்னம் இருக்குங்கிற ஒரு உணர்வு இருந்ததுன்னா நம்ம வீடை எப்படி எப்படி வச்சிருப்போம்? எப்படி வச்சிருப்போம்? அலங்கோலமா வச்சிருப்போமா? தூய்மையா வச்சிருப்போமா? தூய்மை. ஏன்னா என்னுடைய வீட்டுல யார் வாசம் செய்கிற? தேவன் வாசம் செய்கிறார். வர இல்லையா சொல்லலாமா? தேவன் வாசம் செய்கிறார். அப்ப ஏன் வீடு தேவன் வாசம் செய்கிற இடமா இருக்கிறதுனால அந்த வீட்டை சுத்தமா, ஆரோக்கியமா, நீட்டா வச்சிருப்போம். அதே போலதான் நம்முடைய இருதயத்துல ஆண்டவர் குடியிருப்பாரானால் அசுத்தமான பேச்சு நமக்கு வருமா? அசுத்தமான சிந்தனை வருமா? அசுத்தமான செயல்கள் வருமா? வராது. ஏனென்றால் என் இருதயத்துல, என் உள்ளத்துல ஆண்டவர் குடியிருக்கிறார். வர இல்லையா சொல்லலாமா? அப்ப இதுதான் நம்முடைய இருதயம் என்று சொல்லி பார்த்தோம். அது மட்டுமல்ல, வேதம் இருதயத்தை பற்றி சொல்கிறதை பார்க்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், சங்கீதம் 10:17 நீங்க வாசிக்க வேண்டாம், இதை எழுதிக்கோங்க, வாசிக்க நேரம் இல்லை. சங்கீதம் 10:17 சிறுமைப்பட்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டிருக்குமா? ஸ்திரப்படுவதாக. அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நம்முடைய சிறுமைப்பட்டவர்கள், அப்ப நம்முடைய உள்ளத்துல ஏதாவது ஒரு காரியத்துல சிறுமைப்பட்டு இருந்தோமானால் அல்லது ஏதாவது ஒரு காரியத்துல மற்றவர்களால் நாம் சிறுமைப்படுத்தப்பட்டு இருந்தோமானால், அவமானப்படுத்தப்பட்டிருந்தோமானால், இன்னொரு வார்த்தை சொல்ல போனா சிறுமைங்கிறதுக்கு அவமானப்படுத்தப்பட்டிருந்தோமானால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரா? ஸ்திரப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தர் நம்முடைய இருதயத்தை என்ன செய்வாரா? ஸ்திரப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அப்புறம் அநேக நேரத்துல இருதயம் தான் என்ன செய்கிறது? சோர்ந்து போகிறது, விசுவாசம் இல்லாம போயிடுறது, ஐயோ அப்படி நம்ம பரிதபிக்கிறது நம்முடைய இருதயம் தான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் இருதயத்தை என்ன செய்வேன்? ஸ்திரப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்ட்ராங்கா ஸ்திரப்படுத்தி சரியான வழிகளிலே நடத்துவதற்கு அவர் நமக்கு கற்றுத்தருகிற தேவனா இருக்கிறார். இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறானா?
நொறுங்குண்ட இருதயத்தை அவர் காயம் கட்டுகிறார். ரல்லேலியா சொல்லலாமா? ரல்லேலியா சொல்லுங்க. அப்ப நம்முடைய இருதயம் சில நேரத்துல சுக்குநூறா உடங்கி போகும், சுக்குநூறா நொறுங்கி போகும், ஒரு கண்ணாடி நொறுங்குவது போல நொறுங்கி போகும். அப்போ நம்ம நொறுக்கப்பட்ட இருதயமா இருந்தோம்னா நம்மளை ஆறுதல் படுத்தது யாருதான்? இந்த உலகத்துல யாருதாங்க? ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் நம்முடைய இருதயத்தை தேற்றி ஆட்ட முடியும். அல்லேலூயா. அவர் மட்டும்தான். போன வாரத்துல கோயம்புத்தூர் பகுதியில ஒரு பாஸ்டர் அம்மா மரித்து போனாங்க. சின்ன வயசுல தான் திடீர்னு மரித்து போனாங்க. அப்ப அந்த ஃபியூனரல் சர்வீஸ் நடந்துட்டு இருந்தது. அப்போ ஒரு போதகர் பேசிட்டு இருந்ததை நான் கவனிச்சேன். நான் போகல, அந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கும்போது அந்த போதகர் சொல்லும்போது சொன்னார், சில வேளைகளிலே நம்மை விட்டு நமக்குரியவர்கள், முக்கியமானவர்கள் சின்ன வயசுல மரித்து போகும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஆறுதல் படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவராகிய இயேசு மட்டும். அப்ப ஆண்டவர் தான் ஒரு இருதயத்தை என்ன செய்கிறார்? ஸ்திரப்படுத்துகிறவரா இருக்கிறார், ஆறுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம எத்தனை சூழ்நிலைகள் ஆறுதலுக்காக நம்ம போய் நின்னாலும் இந்த உலகத்துல உள்ளவங்க மேற்கொண்டு நம்மளை என்ன செய்வாங்க? குழப்பிதான் விடுவாங்க, மேற்கொண்டு நம்மளை பயங்காட்டி விடுவாங்க, மேற்கொண்டு நம்மளை கலங்கடிப்பார்களே தவிர நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் நம்ம இருதயம் கலங்கி போய் நிற்கிற நேரத்துல அவர் நம்முடைய இருதயத்தை சிறப்படுத்துகிறவராக, நல்ல ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல். அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் நீங்க நொறுங்கி போன நேரத்துல ஆண்டவர்கிட்ட ஆறுதல் அடைஞ்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப நம்ம ஆராதனைக்கு வருவது எதற்காக என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்கிறது? நம்ம நொறுங்கி போயிருக்கிற இருதயத்தை தேற்றக்கூடியதாக இருக்கிறது, நம்முடைய காயங்களை கட்டக்கூடியதாக இருக்கிறது, நம்முடைய ஆத்துமாவை தேற்றக்கூடியதாக இருக்கிறது, நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்துல ஆண்டவரை தவிர நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு ஆறுதல் கிடையாது. அல்லேலூயா. ஆறுதல் கிடையாது. ஆண்டவர் மட்டும்தான் நம்மை காயங்களை கட்டுகிறவர். அவனுடைய சிறுமைப்பட்டவருடைய இருதயத்தை சிறப்படுத்துகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் காயம் கட்டுகிற தேவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு சின்ன பிரச்சனை நடந்துட்டு, சரியா, சின்ன பிரச்சனை, சரியா. இப்ப பாருங்க, நம்ம அசனா தானி மருமக அவங்க தான் அடிக்கடி உதாரணத்துக்கு எனக்கு வராங்க, எனக்கு முன்னாடி இருக்கிறாள். சரி, இப்போ அவங்களுக்கும் மாமியாருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு இவங்க இங்க சண்டை போட்டு நேரம் அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. அவங்க அம்மா ஆறுதலை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சொல்ல முடியுமா முடியாதா? முடியும். சரியா. சில ஆறுதலை சொன்னாலும் அந்த ஆறுதலா இருக்குமா? இருக்காதா? ஆகவே ஆகாது. அப்படிதானே? ஆறுதல் கொடுக்க முடியாது. அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நேரா எங்கேயோ போனோம்னா அங்க ஒரு ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அப்ப நமக்கு ஆறுதல் தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த புத்தகத்துல தான் எல்லா ஆறுதலும் அடைக்கலமும் அடங்கி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இந்த இடம் தான், இந்த வேதம் தான், இந்த உலகத்துல எங்க போனாலும் சரி ஆண்டவர் தான் நமக்கு ஆறுதல். பாருங்க, சில சின்ன பிள்ளைகள் ஸ்கூல்ல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனைன்னு சொல்லி ஸ்கூலை விட்டு ஓடி போயிடுறாங்க, எங்கேயாவது போயிடுறாங்க. எங்க போனாலும் அங்க ஆறுதல் கிடைக்குமா? இந்த உலகத்துல எங்க போனாலும் நமக்கு என்ன இல்லை? என்ன கிடையாது? ஆறுதல் இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஆபத்து நிறைந்த உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே முழங்கால் படிக்கிட்டு எதை தேடணும்? வேதத்துல கர்த்தர் நீர் ஏதாவது எனக்கு சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ போன வாரம் என்னுடைய ஜெபம் அதுதான். சில நேரத்துல வேதத்தை வாசிக்கும் போது வாக்குத்தத்தமா வரும். சரியா, வாக்குத்தத்தமா வரும். அப்போ நான் சொல்றேன், ஆண்டவரே நான் இப்ப ஜெபம் பண்றதான் நான் சொன்னோம்ல, போன வாரம் ஜெபம் பண்றேன், நீங்க வாக்குத்தத்தம் தர வேண்டாம், என்ன கண்டிக்கதா இருந்தா அந்த கண்டிப்பான வார்த்தையை தாங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு கேட்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு குருடனுக்கு வழிகாட்டுவது போல நான் என்ன செய்வேன்? வழிகாட்டுவேன், குருடர்களுக்கு பாதை காட்டுவது போல. அப்போ நான் நினைக்கிறேன், ஆண்டவரே சில நேரத்துல நம்மளும் எப்படி போகணும், எப்படி நடக்கணும்னு ஒரு குருடரை போலதான் இருக்கிறோம். ஆனா அந்த நேரத்துல ஒரு குருடனுக்கு வழிகாட்டுவது போல நான் உனக்கு வழிகாட்டுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவங்களுக்கு பாதைக்கு வெளிச்சமா இருப்பது போல நான் உன்னை வெளிச்சமா இருப்பேன். கடைசியில் அந்த வார்த்தை முடிகிறது, நான் உன்னை என்ன செய்வேன்? கைவிடாது இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை தேற்றக்கூடியதாக, இருதயத்தை பலப்படுத்தக்கூடியதாக, இருதயத்தை கட்டுகிறதாக, இருதயத்தின் காயங்களை ஆற்றக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்தது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இருதயத்தின் என்ன செய்கிறார்? வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப ஆண்டவர் இருதயத்துல என்ன செய்கிறாரா?
வாசம் அப்படின்னா he is living us. அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் செய்கிறார், உலாவுகிறார், நம்மோடு தங்குகிறார், நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தங்களை நம்ம இப்ப பார்த்தோம். அப்போ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, ஆனா இந்த உலகத்துல மனிதர்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இல்லாமல் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 15:8 சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கிறது. இருதயம் எப்படிப்பட்டதா? திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கு. திருக்குள்ளதுன்னா என்னது? திருக்குள்ளதுன்னா மாறி மாறி, அப்படிதானே? இப்ப நம்மகிட்ட ஒருத்தங்க நல்லா பேசுவாங்க, பிரைஸ் லார்ட் பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லா பேசுவாங்க. அந்த பக்கம் போய் என்ன செய்வாங்க? அந்த போய் தெரியுமா உங்களுக்கு பாஸ்டர் எப்படி பேசினாரு தெரியுமா, அவரு எப்படி இது பண்ணாரு தெரியுமா, பாஸ்டர் அம்மா எப்படி பேசுறாங்க தெரியுமா, அந்த விசுவாசம் எப்படி. அப்ப இது மாறி மாறி பேசக்கூடிய, அப்ப இருதயம் இது எதுல இருந்தா வருது? எதுல இருந்தா வருது? இருதயத்துல. அப்ப நம்முடைய இருதயம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? தூய்மையானது. அந்த உலகத்திலே புறாவை தான் தூய்மையான ஒரு பறவைன்னு சொல்றாங்க. தூய்மையான பறவை தண்ணீரை பாலை கலந்து வச்சாலும் என்ன செய்திருமா? பாலை மட்டும் குடிச்சிருமா? அப்படியா? அப்படிதானே? அது என்ன பறவை? அன்னப்பறவை. அப்போ புறாவை பாருங்க, அது ஒரு ஒரு வெண்மையானது, சுத்தமானது, ஆரோக்கியமானது, அது சுயநலம் இல்லாதது. சரியா? சுயநலம் இல்லாதது. போன வாரம் நான் ஒரு இதை படிக்கும்போது அந்த அந்த புறா மட்டும் என்ன செய்யுமா? சுயநலம் இல்லாதது. அந்த புறா மற்ற கூடுகளெல்லாம் பாருங்க, மற்ற பறவைகள் ஒரு 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 மாசம் 2 மாசம் டைம் எடுத்து கூடு கட்டி அதுல உட்காரும். ஆனா இந்த புறாவை பாருங்க, புறாவுடைய கூட பாருங்க, ஒரு 4 முள்ளு, இப்படி ஒரு முள்ளு, இப்படி ஒரு முள்ளு, இப்படி ஒரு 5-6 முள்ளு, அந்த முள்ளு அல்லது கம்புகளை போட்டு அதுக்கு மேல உட்கார்ந்து முட்டை போடும். அதுக்கு மேல முட்டை போடும். புறாவுடைய கூடு அது சுயநலமற்றது. சரியா? ஒரு பெரிய இதா இது பண்ணி, அப்போ பாருங்க, அப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டுமா? திருக்குள்ளதாக, கேடு நிறைந்ததாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப திருக்குள்ள இருதயம் வேண்டாம், கேடு உள்ள இருதயம் வேண்டாம். 2வது மத்தேயு 23 25 28 வரைக்கும் வாசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட இருதயத்தங்க சொல்லப்பட்டிருக்கிற? இருதயம் மாறுபாடுள்ள இருதயம். எப்படிப்பட்ட இருதயமா? மாறுபாடுள்ள இருதயம். அப்ப பாருங்க, மாறக்கூடியது. சரியா? அததான் இருதயத்தை பற்றி ஒரு பாஸ்டர் சொல்லும்போது சொல்லுவார், இருதயம் எப்படிப்பட்டதா? அது ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மாதிரி. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல அடிக்கடி ஃபிளைட் வரும் போகும், ஃபிளைட் வரும் பறக்கும். அப்ப நம்முடைய இருதயமும் அங்கங்கேயே பறந்துட்டு இருக்கும். நிலையா ஒரு இடத்துல என்ன செய்யாது? இருக்காது. நிலையா ஒரு இடத்துல சிந்திக்காது. நிறைய ஒரு காரியத்தை பேசாது. மாறுபாடு உள்ளது. அப்போ இந்த உலகத்துல உள்ள மனிதர்களைப் போல நம்முடைய இருதயமும் நம்முடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது? மாறுபாடு உள்ளதா இருக்கக்கூடாது. ஒரே காரியத்தை சிந்திக்கணும், ஒரே காரியத்தை செயல்படும். இயேசுனா அவர்தான். அல்லேலூயா. அவர்தான் வழி, அவர்தான் ஜீவன், அவர்தான் சத்தியம், அவர்தான் மெய்யான தேவன். இந்த சபையா? இந்த சபையில கடைசி வரைக்கும் இருப்போம் அப்படிங்கிறது. இந்த சபை வேண்டாம், அந்த சபை, அந்த சபை வேண்டாம், இந்த சபை, இந்த சபை வேண்டாம், அங்க அங்க இப்படி சிலர் என்ன செய்வாங்க? மாறி போயிட்டே இருப்பாங்க. அப்ப அது எப்படிப்பட்டது? ஒரு செடி நட்டுருக்கோம். அந்த செடியை பிடுங்கி 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 நடுறோம்னா அந்த செடி வளருமா? கொஞ்ச நாள் என்ன ஆயிரும்? காஞ்சி போயிரும். அப்போ ஒரே இடத்துல நிலையாய் நிறுத்தப்பட்டவர்களாய், ஒரே காரியங்களை சிந்திக்கிறவர்களாய், ஒரே காரியங்களை செயல்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப திருக்குள்ள இருதயம் வேண்டாம், மாறுபாடு உள்ள இதயம் வேண்டாம். அடுத்தது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? மார்க் எழுதின சுவிசேஷம் 7:20-23 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? திருக்குள்ள இருதயமா இருக்கிறது. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? எப்படிப்பட்டதா இருக்கிறது? சரியா? திருக்குள்ள இருதயம். சரியா? அப்படிப்பட்டதா இருக்கிறது. அப்போ நம்முடைய இருதயம் திருக்குள்ளதா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சரியா? திருக்குள்ள இருதயமா இருக்கிறோம். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், வெச்சாரங்களும், வேசித்தனங்களும் என்ன செய்கிறது? கொலை பாதகங்களும், அடுத்த வசனத்துல பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூசணமும், பெருமையும், மதிகீனமும் என்ன செய்கிறதா? புறப்பட்ட. அப்ப எல்லா தீமையும் வெளியே இருந்து அல்ல, வெளியே இருந்து ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துவதில்லை, நம்முடைய இருதயத்திலிருந்து தான் இவைகள்லாம் என்ன செய்கிறது?
வெளிப்படுகிறதா இருக்கிறது. அப்போ நம்ம நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்தது ரோமர் 1:21 வாசிக்கும் பொழுது இருதயம் இருளடைந்த இருதயத்தை பற்றி சொல்லிருக்கு. இருளடைந்த இருதயம். அப்ப இருளடைந்த இருதயம், ஒரு வீடு வெளிச்சமே இல்லை, பல நாட்களா இருட்டா இருக்கு, அந்த வீடு எப்படி இருக்கும்? இருட்டா இருந்தா ஒரு வீடு எப்படி இருக்கும்? அங்க பூச்சி இருக்கிறது தெரியுமா? வலை பிடிச்சிருக்கிறது தெரியுமா? தூசிகள் படிந்திருக்கிறது தெரியுமா? பாம்போ ஏதோ ஒன்று அடைந்திருக்கிறது தெரியுமா? தெரியாது. அப்போ அநேகருடைய இருதயம் இருளடைந்திருக்கிற. அப்ப நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? வெளிச்சமா இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வெளிச்சமா இருக்க வேண்டும், வெளிச்சமான காரியங்களா இருக்க வேண்டும். கலாத்தியர் 5:19, 20, 21 வசனங்களை வாசிக்கும் பொழுது மாமிச சிந்தை உள்ள இருதயம். எப்படிப்பட்ட சிந்தை உள்ள இருதயம்? மாமிச சிந்தை. மாமிச சிந்தைனா என்ன? எப்பவும் கறி வேணும், கறி வேணும், கறி வேணும் அப்படின்னு மாமிசத்தையே வாஞ்சிக்கிறதா? மாமிசம் என்றால் என்னது? உலகம். மாமிசம்னா என்னது? உலகம். உலகத்தின் காரியங்களையே சிந்தித்துக் கொண்டிருப்பது. எப்ப பார்த்தாலும் உலக காரியம், உலக காரியங்களையே நேசித்துக் கொண்டிருப்பது. அப்ப நம்முடைய காரியம் மாமிசத்திற்குரிய காரியம் இல்ல. மாமிசத்திற்கு ஆப்போசிட் என்னது? ஆவிக்குரிய காரியம். அப்ப நம்முடைய பேச்சு, செயல்பாடுகள் எல்லாம் எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும்? ஆவிக்குரிய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது எபேசியர் 5:3, 4, 5, 6, 7 வசனங்களை பார்த்தோமானால் பொருளாசை. சிலருடைய இருதயம் எப்படி எதை நிரம்பி இருக்குமா? எதனால் நிரம்பி இருக்கும்? பொருளாசையினால். சரியா? அப்ப நம்முடைய இருதயம் எப்படி நிரம்பி இருக்கிறது? பொருளாசையை நிரம்பி இருக்கிறதா? பொருள் ஆசையினால் நிரம்பி இருக்கு. இந்த பொருளை வாங்கணும், அந்த பொருளை வாங்கணும், இந்த பொருளை வாங்கணும். சரியா? அப்போ பொருட்கள் எல்லாம் நமக்கு தேவை. ஆனா பொருட்கள் மீது ஆசை வைக்கிறது தவறு. பொருட்கள் எல்லாம் தேவை. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். என்ன பொருள் வேணுமோ, என்ன நன்மை வேணுமோ, என்ன ஆசீர்வாதங்கள் வேணுமோ, ஆண்டவரை நம்ம தேடும் பொழுது, அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் அதின் காலத்துல எல்லாம் நேர்த்தியாய் நமக்கு தருவார். அவரை இல்லையா சொல்லலாம்? நிச்சயமாய் தருவார். பொருள் ஆசையினால் நிறைந்திருக்கிறது. சிலர் பார்க்கும் பொழுது கொலோசியர் 3:5 பார்க்கும்போது அசுத்தத்தினால் நிரம்பி இருக்கிறது. 1 தீமோத்தேயு 3:2-5 வாசிக்கும் பொழுது துணிகரத்தினால் நிரம்பி இருக்கிறது. சிலருடைய இருதயங்கள் அசட்டை. சரியா? எதை பார்த்தாலும் அசட்டை பண்ணுகிற காரியங்கள். எதையும் அவங்க கேர் பண்ணவே மாட்டாங்க. எதையும் கேர் பண்ண மாட்டாங்க. அதான் ஜெபமா வேண்டாம், வாசிங்க அது வேண்டாம், இதுவா அது வேண்டாம், ஆராதனையா அது வேண்டாம், கேர். அப்போ அசட்டை பண்ணுகிறது, அசட்டை பண்ணுகிறது. அப்போ நம்முடைய இருதயம் இந்த காரியங்களினால் நிரம்பாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையினால் நிரப்பப்பட்டிருப்பதாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் சொன்னேன். ஆனா எப்படிப்பட்ட இருதயமா நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் இன்னும் அநேக காரியங்களை சொல்கிறது. ஒன்று, சரியா, ஒன்று என்னன்னா, நம்ம என்ன எப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயம். அல்லேலூயா சொல்லலாம். என்ன இருதயம்? உணர்வுள்ள. அப்போ ஒரு காரியம், ஒருத்தங்க ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா அதுல என்ன வேணும்? உணர்வு வேணும். உணர்வுள்ள இருதயம் வேணும். ரெண்டாவது, இருதயத்தை என்ன செய்யப்படுத்தக்கூடாது? கடினப்படுத்தக்கூடாது. இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? கடினப்படுத்தக்கூடாது. சிலர் இருதயம் அப்படி கல்லா மாறிடும். முடியாதுன்னா முடியாதுதான், நீ சொல்லதை கேட்க மாட்டேன்னா கேட்க மாட்டேன் தான், என்கிட்ட பேசாதனா பேசாதான், என் முகத்துல முழிக்காதனா முழிக்காததான். அப்போ அப்படி கடின இருதயமா மாறி போகும் சிலருடைய இருதயங்கள். அப்ப நம்ம கடின இருதயமா இருக்கக்கூடாது, உணர்வுள்ள இருதயமா இருக்க வேண்டும். ரெண்டாவது, முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடணும். இல்லையா சொல்லுங்களா? முழு இருதயத்தோடு யாரை தேடணும்? கர்த்தரை நம்ம தேடணும். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடணும். அடுத்தது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா ஞானமுள்ள இருதயமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3:9 பார்க்கிறோம், ஞானமுள்ள இருதயம். அல்லேலூயா, ஞானமுள்ள இருதயம். அடுத்தது எஸ்ரா 7:10 பார்க்கும் பொழுது என்ன செய்யணும்? பக்குவப்பட்ட இருதயம். அல்லேலூயா சொல்லலாமா? எப்படிப்பட்ட இருதயம்? பக்குவப்பட்ட. அப்ப பக்குவப்பட்ட இருதயம்னா, சரியா, இன்னொரு வார்த்தை சொல்ல போனா எதையும் தாங்குகிற இதயம். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கா? யார் என்ன திட்டினாலும் சிரிச்சிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட சிந்தனை வருமா? வருமா நமக்கு? சரியா? யாராவது திட்டிக்கிட்டே இருக்காங்க, ஒரு முறை திட்டுறாங்க, 2 முறை திட்டுறாங்க, நான் படார்னு அடிச்சுட்டேன். ஏன் காரணம்னா பொறுத்து பொறுத்து பார்த்தேன், என்னால என்ன செய்ய முடியல, பொறுக்க முடியல, நான் படார்னு அடிச்சுட்டேன். அப்போ பாருங்க. சரியா? அப்ப நம்ம எப்படிப்பட்ட பக்குவப்பட்ட இருதயம்.
பக்குவப்பட்ட இருதயமா இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் என்ன காரியங்கள் யோசேப்பை பாருங்க, அவருடைய இருதயம் பக்குவப்பட்டு இருந்தது. தானியேலை பாருங்க, அவருடைய இருதயம் பக்குவப்பட்டு இருந்தது. தாவீதை பாருங்க, அவருடைய இருதயம் பக்குவப்பட்டு இருந்தது. எந்த சூழ்நிலாலும் சரியா, உடனே சண்டை போட்டு, உடனே கோவப்பட்டுட்டு, உடனே எரிச்சல் அடைஞ்சிட்டு, உடனே பாத்திரங்களை தூக்கி வீசிட்டு, அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையிலும் பொறுமையோடு கூட சகிப்புத்தன்மையோடு கூட இருக்கிற ஒரு இருதயம். ஹல்லேலூயா. அதுதான் என்னது? பக்குவப்பட்ட இருதயம். அப்ப நம்ம அதுல பக்குவப்பட்டு இருக்கோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. நாம ஆண்டவரை ஆராதிக்கிறவுடைய நோக்கம் அதுதான். நம்ம ஆராதனையில வந்து நம்மளை சரி செய்யப்பட வேண்டியது அதுதான். நம்முடைய இருதயம் எல்லா சூழ்நிலையிலும் என்னன்னு பக்குவப்படணும். இன்னொன்று வார்த்தையில சொல்லுவாங்க, நல்ல ஒரு மெச்சூரிட்டி. ஒரு மெச்சூரிட்டின்னா என்ன? ஆவிக்குரிய மெச்சூரிட்டின்னா என்ன? ஆவிக்குரிய காரியங்கள்ல வளர்ந்தவர்கள்லாம் எந்த சூழ்நிலையும், எந்த புயல் அடித்தாலும், காற்று அடித்தாலும், மழை பெய்தாலும் நாங்க என்ன செய்வதில்லை? அசையவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அசையவே மாட்டோம். எந்த நிலை வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும். யோபை பாருங்க, அவருடைய இருதயம் பக்குவப்பட்டு இருந்தனால பிள்ளைகள்லாம் 10 பேர் மரிச்சு போயிட்டாங்க. ஆடுகள் போச்சு, மாடுகள் போச்சு, ஒட்டகங்கள் போச்சு, அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியா ஒரே ஒரு இருந்த மனைவி, அவளும் கேட்கிறா, நாக்கப்படுங்கிற மாதிரி கேளுங்க, ஏன் இன்னும் கிடந்து இது பண்ணிட்டு இருக்க? ஜீவனை விடுங்க. யார? தேவனை தூசித்து ஜீவனை விடுமையா? ஏன் இன்னும் கிடந்து போராடிட்டு இருக்கிறீங்க? கடவுள் எனக்கு என்ன செய்தார்? எல்லாத்தையும் பிடுங்கிட்டாரு. அப்ப அவன் வந்து ஒரு நாள் ஆண்டவர் மறுதளிக்கல. காரணம் என்னன்னா, அந்த பக்குவப்பட்ட இருதயம். என்ன போனாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, கர்த்தர் கொடுத்தார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை. ஒரு காரியம் நமக்கு நடக்குதுன்னா கர்த்தர் அனுமதிக்கிறார், அதனால இது நடக்குது. நான் ஆண்டவருக்குள்ள இன்னும் பலன் அடைவேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் என்ன கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். அவர் என்ன தாங்குவார், என்ன நடத்துவார், தப்பு வைப்பார். எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் அல்லவா? இந்த வாக்குத்தத்தத்துல எல்லா வாக்குத்தத்தங்களும் எழுதி வைத்திருக்கிறார் அல்லவா? அவர் என்ன கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையானாலும், எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ, எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டோமோ, என்ன இடத்துல அவமானப்பட்டோமோ, அதே இடத்துல தேவன் என்னை உயர்த்தி வைப்பார் என்கிற நிச்சயம். அதுதான் அந்த பக்குவப்பட்ட இருதயம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த பக்குவப்பட்ட இருதயம் உடையவளா இருக்க வேண்டும். கடைசியா அல்லேலூயா, சுத்த இதயம். சங்கீதம் 51:10 பாசுங்க. சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை எனக்கு தாங்கும்படி செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மார்க் 12:30 முழு இருதயத்தோடு நான் என்ன செய்வேன்? உம்மை துதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 8:37 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, முழு இருதயத்தோடு உம்மை நான் என்ன செய்வேன்? விசுவாசிப்பேன். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப என்ன செய்யணுமா? முழு இருதயத்தோடு கர்த்தரை விசுவாசிக்கிறோம். நம்ம ஆண்டவரை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறோமா? இல்ல அரைகுற மனதோடு விசுவாசிக்கிறோமா? அநேக நேரத்துல எல்லாம் நம்புவோம், ஆனா சில பிரச்சனை வரும்போது கொஞ்சம் என்ன செய்யும்? பதட்டம். ஆனா எல்லா சூழ்நிலையும் முழு இருதயத்தோடு அவரை நம்ம என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இவைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அப்போ நாம இந்த நாட்கள்ல ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு 4 காரியம். ஆண்டவரே, நீதிமொழிகள் 23:26 உம்முடைய இருதயத்தை எனக்கு தார். யாருடைய இருதயத்தை? ஆண்டவருடைய இருதயம். அப்போ ஆண்டவருடைய இருதயத்தைனா அவரை போல பேச, அவரை போல நடக்க, அவரை போல சிந்திக்க, அவரை போல செயல்பட. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவது காரியம், ஆண்டவரே, பழைய இருதயத்தை மாற்றி எனக்கு ஒரு புது இருதயத்தை தாரும். அல்லேலூயா சொல்லலாமா? எரேமியா 18:31 சொல்லப்பட்டிருக்கிறது, புது இருதயத்தை எனக்கு என்ன செய்யும்? தாரும் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே, நான் முழு இருதயத்தோடு உம்மிடத்துல நான் என்ன செய்வேன்? அன்பு கூறுவேன். எப்படி ஆண்டவரிடத்துல நம்ம அன்பு கூறணுமா? முழு, அறகுறையோடு அல்ல. ஆண்டவரே, நான் 100% உம்மிடத்துல அன்பு கூறுவேன், உம்மை நேசிப்பேன். ஆண்டவரே, உம்மை நேசிப்பேன் என்று சொல்லணும். நான்காவது காரியம், யோவான் 14:1 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா சொல்லலாமா? உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. சீக்கிரம் ஆராதனை முடிச்சிடுறேன். உங்க இருதயம் என்ன செய்வதாக? அப்ப எந்த பிரச்சனை சூழ்நிலைகள் வந்தாலும் நம்முடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. 4 காரியம் என்னெல்லாம்? நம்ம இருதயம் இயேசப்பாவுடைய இருதயத்தை போல மாறணும். இரண்டாவது, பழைய இருதயம் போய் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா மாறணும்?
புது இருதயமாய் மாறணும். மூன்றாவது, முழு இதயத்தோடு அவரிடத்துல நம்ம என்ன செய்யணும்? திரும்ப வேண்டும், முழு இருதயத்தோடு அவரிடத்துல. நான்காவது, நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயம் எதை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? உலகத்தை குறித்தோ சூழ்நிலைகளை குறித்தோ கவலைப்பட வேண்டாம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் அவர் வெளியே உள்ளதை பார்க்கல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். வரலையா சொல்லலாமா? அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். தாவீதை பாருங்க. தாவீது அவன் வீட்டுல கடையா கொட்டி அவன் என்ன செய்து கொண்டு இருந்தான்? ஆடுகளை மேய்த்துட்டு இருந்தான். அவங்க வீட்டுல தீர்க்கதரிசி சாமுவேல் வருகிறார். வந்து அவருடைய அப்பாவை பார்க்கிறார். உன்னுடைய வீட்டுல உள்ள ஒரு நபரை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அவருடைய வீட்டுல எல்லாரும் என்ன சொல்றாங்க? என் மூத்த மகனா தான் இருப்பான், அவன் தான் மூத்த மகன், திடகாத்திரமா இருக்கிறான், எல்லா வேலையும் செய்யறான், அப்பாவுக்கு உதவியா இருக்கிறான்னு சொல்லி அவருடைய தகப்பனாரும் அவர் இடத்துல கொண்டு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? இவன் அல்ல என்று சொன்னார். அப்போ பாருங்க, மனுஷன் வந்து என்ன செய்கிறான்? முகத்தை பார்க்கிறான், அவுட்லுக்க பார்க்கிறான். ஆனா ஆண்டவர் நம்மளை எங்க பார்க்கிறாருங்க? இருதயத்தை பார்க்கிறார். எல்லாரையும் ரிஜெக்ட் பண்றாங்க. கடைசியில் சொல்ற இன்னொரு மகன் இருக்கானா? ஆமா, ஒரு மகன் என்ன செய்கிறான்? ஆடுகளை மேய்த்து, அவனை கூட்டிட்டு வாங்க. அப்போ பாருங்க, அவனுடைய தாவீதுடைய இருதயத்தை அறிந்த தேவன். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அவரை பாட்டு என் இருதயத்திற்கு ஏற்றவன். அல்லேலூயா சொல்லலாம். இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. அப்போ நாம இந்த நாட்கள்ல வெளிப்பிரகாரமாக அல்ல, நம்முடைய இருதயத்திலே ஆண்டவரை நேசிக்க, இருதயத்திலே ஆண்டவரை துதிக்க, நம்முடைய இருதயம் செவ்வையான இருதயமா இருக்க, நம்ம இருதயத்துல இன்னும் நம்முடைய நாளுக்கு நாள் நம்முடைய இருதயம் உயிர்ப்பிக்கப்பட, புதுப்பிக்கப்பட, இருதயத்திலே காணப்படுகிற அசுத்தங்கள், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் நீக்கப்பட. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு பிரியமா ஒவ்வொரு நாளிலும் நாம் அர்ப்பணித்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா ஸ்தோத்திரம். சில லாரிகள்ல மதுரையில தான் நிறைய கொட்டேஷன் எழுதி போட்டிருப்பாங்க. அதுல ஒரு கொட்டேஷன், எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம இருதயத்துல எப்படி எண்ணுகிறோமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம இருதயத்துல இயேசுவை விசுவாசித்து நம்பி அவரை சார்ந்திருந்து அவரை பற்றி கொண்டு வாழ்ந்தோமானால் கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். எல்லா நன்மைகளினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. முழங்கால் படிவிடுவோமா? ஒரே ஒரு நிமிடம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். உங்க இருதயத்துல கை வைங்க, ஒரு இருதயத்துல கை வைங்க. அல்லேலூயா. கை வைத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே, திருக்கான இருதயம் வேண்டாம், பாவ இருதயம் வேண்டாம், மாமிச இருதயம் வேண்டாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இருளடந்திய இருதயம் வேண்டாம், பொருளாசைங்கிற இருதயம் வேண்டாம், அசுத்தமான இருதயம் வேண்டாம். என் இருதயத்துல துணிகரம் வேண்டாம், துணிகரம் வேண்டாம், துணிகரம் வேண்டாம். சிலர் துணிகரமா பாவம் செய்கிறது, துணிகரமா காரியங்களை செய்கிறது. துணிகரம் வேண்டாம் ஆண்டவரே. நான் இருதயத்துல அசட்டை செய்யக்கூடாது ஆண்டவரே. என் இருதயம் கேடுள்ளதா இருக்கக்கூடாது ஆண்டவரே. சுத்த இருதயத்தை என்ன செய்யுங்க ஆண்டவரே. நிலவரமான ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. புது இருதயத்தை தாங்க ஆண்டவரே. இருதயத்தில் ஒன்று வெளியே ஒன்று அல்ல ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். என் இருதயம் யோசிக்கிறத நான் செய்யணும், என் இருதயம் சிந்திக்கிறத நான் செய்யணும் ஆண்டவரே. இருதயத்துல உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, சிறுமைப்பட்டபடி இருதயத்தை சிறப்படுத்துகிற கர்த்தர், நொறுங்குண்ட ஆவிகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர், இருதயத்தை காயம் கட்டுகிற கர்த்தர் ஆண்டவரே. என் இருதயம் உண்மையே சிந்திக்க, உண்மையே யோசிக்க, உண்மையே பற்றி கொண்டிருக்க, உமக்காக வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய திருக்கரம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் என்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழ்வையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.